உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் ரமணி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கைதானவர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கையும் தமிழக அரசு காக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அதிகாரமும் கைகூடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. நாமக்கல்லில் மனைவியில் தலையில் ஸ்க்ரூ டிரைவரால் குத்திய கணவன். படுகாயமடைந்த பெண்ணுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கும்பக்கரை அருவியில் 3வது நாளாக குளிக்க தடை. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு. ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை. பள்ளிகள் இயங்கியதால் நனைந்தபடி சென்ற மாணவ மாணவிகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றத்தால் 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதம். துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் தரை தட்டியும் ஒன்றோடு ஒன்று மோதியதால் சேதம். திருவாரூர், நாகை, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. மயிலாடுதுறை, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பழனி முருகன் கோயிலில் மீண்டும் ரோப்கார் சேவை தொடக்கம். 44 நாட்களுக்கு பின்பு பக்தர்களின் பயன்பாட்டிற்கு வந்த ரோப்கார் பெட்டைகளுக்கு சிறப்பு பூஜை. வேலூரில் பாதாள சாக்கடைக்கு தோண்டிய பள்ளம் முறையாக மூடப்படாததால் விபரீதம். செங்கல் ஏற்றி வந்த லாரி பள்ளத்தில் சிக்கி சாய்ந்ததால் விபத்து. தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 35 கிலோ பீடி இலைகள் பறிமுதல். குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிரடி. 60க்கும் அதிகமானோர்களின் உயிர்களை பிரித்த விசச்சாராய சம்பவ வழக்கு சிபிசிஐக்கு மாற்றம். அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தில் தவறு இழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவு. ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்றது தவறு எனவும் விமர்சனம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை திமுகவினர் இன்றே தொடங்க வேண்டும். கட்சியின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு ஆசிரியை குத்தி கொலை. ஒரு தலை காதலால் கொடூர செயலில் ஈடுபட்ட நபர் கைது. தஞ்சாவூர் அருகே பள்ளி ஆசிரியர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். தாக்குதல் நடத்தியவர் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி. திருச்செந்தூர் சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழைநீர். பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அவதி. 100 ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைய திராவிட மாடலுக்கு பாதை அமைத்த நீதி கட்சி உருவான நாள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. நீதி கட்சியின் வாரிசுகளாய் உரிமைகளை நிலைநாட்டும் பயணத்தில் உழைப்பை செலுத்துவோம் என்றும் அழைப்பு. தமிழ்நாட்டில் அரிசி கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். 2022-23 மட்டும் 1900 கோடி மதிப்புள்ள அரிசி கடத்தப்பட்டு இருப்பதாக வேதனை. அண்மை காலமாக ஆவண கொலைகள் அதிகமாக நடக்கின்றன. வலதுசாரி இடதுசாரி அரசியல் பேசுபவர்கள் கூட ஆவண கொலை குறித்து பேசுவதில்லை என விசிக துணை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆதங்கம். உத்தரப்பிரதேசத்தில் திருமண ஊர்வலத்தின் போது மாடியில் இருந்து வீசி எறியப்பட்ட ரூபாய் நோட்டுகள். வீசி எறியப்பட்ட நோட்டுகளை போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துச் சென்ற கிராம மக்கள். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.